ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏப்ரல் 20th ஸ்டீவோட பர்த்டே vlog பார்க்கலாமா? பர்த்டே அதுவுமா ஒரு முக்கியமான வேலையாக ஸ்டீவ் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். அது வந்து முன்னாடியே தெரிஞ்சதுனால எதுவும் வந்து பிளான் பண்ணல பர்த்டே அன்னைக்கு. அதனால நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஸ்டீவும் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு ஈவினிங். அப்படியே முடிச்ச கையோட ஸ்டீவோட அத்தை வீட்டுக்கு போயிட்டோம் கேக் கட் பண்ண. ஆல்ரெடி அங்கே கேக்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு ஸ்டீவோட மாமா பையன் இருந்தான் கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அங்கேருந்து திருவள்ளூர் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து செம்ம டிராஃபிக். சம்டைம்ஸ் இது ஏன் நடக்குது அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புலம்புறதை விட்டுட்டு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், அது வந்து காட்ஸ் பிளான் அப்படின்னு விட்டுட்டாலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து சேரும் அப்படின்றது என்னோட ஹோப். ஸோ அங்கே திருவள்ளூர் போக 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் வந்து திருவள்ளூரில் இருந்ததுனால எங்கேயும் அப்படியே அங்கே ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டா. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்லேயே கேக்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போகலான்னு பிளான். ஸோ டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆயில் மில் கிட்ட இருக்க செட்டினீஸ் காம்போ ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே போனதே கொஞ்சம் லேட்டாக போனதுனால எனக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வந்து சாப்பிட முடியல. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டீவ் வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவே 11 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கேக் கட் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸ்டீவோட அம்மாவும் அவங்க அத்தை வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கனால அவங்கள கூட்டிட்டு போகணுன்றதுனால கிளம்பியாச்சு. சரி, அந்த கேக் அப்படியே எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஷாப்பில் தான் கட் பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஆல்மண்ட் கேக். இதுலேயே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கவா அப்படின்னு கேட்டா. அப்புறம் வேற என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு கேட்டப்ப இது சொன்னா. இந்த ஆல்மண்ட் அதெல்லாம் போட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் கேக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருந்துச்சு. நான் கட் பண்ணி முடிச்சு 10 நிமிஷத்தில் அந்த வந்து கேக் காலி ஆயிடுச்சு. நானும் என் தங்கச்சியும் அந்த கேக்கு வர சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸ்டீவ் வந்து வெறும் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டா. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற கேக்ஸ் எல்லாமே நாங்களே சாப்பிட்டுட்டோம். ஸ்டீவுக்கு நான் எதுவும் பெருசாக கிஃப்ட் கொடுக்கல. ஒரு பிளான் வச்சிருந்தேன். அது வந்து போன இயரும் என்னால் பண்ண முடியல, இந்த இயரும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அது நெக்ஸ்ட் இயராச்சும் பண்ணணும். அது ஸ்டீவ் கிட்டேயும் சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே ஆப்போசிட்லேருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கும், நீயே ஒரு பெரிய கிஃப்ட் கிரிஞ்சாக தான் இருக்கும். அதுதானே உண்மை கேர்ள்ஸ், நம்மளே பெரிய ஒரு கிஃப்ட் தான் அவங்களுக்கு. இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸ்டீவ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர் 2026 ஸ்டீவ் பர்த்டே இப்படி தான் போச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.